நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரசம் எப்படி கூட்டுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட மசாலாவுக்கு 1 லிட்டர் தண்ணி, 1/2 கிலோ தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, உப்பு, மஞ்சத்தூள், நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரசம் நம்ம கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இது மாதிரி நுர அப்படியே லைட்டாக அப்படி வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். காய் அடைச்சிடுவாங்க. இதுக்கு நம்ம சைடிஷாக நண்டு, எறா, கனவா இதெல்லாம் தொக்கு ஃப்ரையோ பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மீன் வறுத்து சாப்பிட்லாம். அப்புறம் நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அப்படி தான் சூப்பராக இருக்கும்.